கண்டதெல்லாம் அனித்தியம். இந்த மனம் சார்ந்த ஸ்தூல உடம்பை கொண்டு காணுகின்ற காட்சியெல்லாம் அனித்தியமானது. அகத்தே இருக்கின்ற ஆன்மாவினுடைய அருளால் காணுகின்ற காட்சியெல்லாம் நித்தியமானது, நிலையானது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி நிலையோ ஆன்மாவும் நிலையானது. ஆனால் மனம் நிலையற்றது. நிலையற்ற மனத்திலே வாழுகின்ற இந்த உலக மக்களே, நிலையான ஆன்மாவை உணருங்கள். ஆன்மாவை உணர்ந்து ஜீவகாருண்யம் செய்யுங்கள். அந்த ஜீவகாருண்யத்திலே நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்து மரணமிலா பெருவாழ்வில் நீங்கள் வாழ்வதற்கு உண்மையாக இருக்கும் என்பதைத்தான் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டது எல்லாம் பழுதே. இந்த புறக்காதுகளினால் கேட்பதெல்லாம் பழுதே. அகக்காதுகளால் இறைவன் கூறுவதை இந்த ஆன்மா கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே மனம் கூறுவதை இந்த ஆன்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மனம் பிறந்து பிறந்து இறக்கும், அது நித்தியமானது அல்ல. நித்தியமான ஆன்மாவை மனம் அழிகின்ற உலக வாழ்க்கைக்கு இழுக்கின்றது. ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் இதைத்தான் மாற்றி மனத்தை மடைமாற்றம் செய்து இந்த அழிகின்ற மனமாகப்பட்டது அழிவற்ற நிலையான ஆன்மாவோடு ஆன்மாவாக இரண்டர கலக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு நிலையான இன்பத்தை பெற முடியும்.